இக்கட்டுகளையும் தீங்குகளையும் அகற்றி அதிசயமாய் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக செப்பனியா 3 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ எங்கு பார்த்தாலும் இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். தீங்குகள் என்று சொல்லி எதை செய்தாலும் பிரச்சனையாக மாறிவிடுகிறதே, நஷ்டமாகி விடுகிறதே, மனதே சரியில்லை என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆக்கினைகளை நம்முடைய ஆண்டவர் அகற்றுவார், சத்துருக்களை நம்மை விட்டு விலக்குவார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நடுவில் இருப்பாராம். நம் நடுவில் அவர் உலாவ விரும்புகிறார். வேதம் அதுதான் சொல்கிறது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு நம்மை விட்டு அகன்று விட வேண்டும் என்று சொன்னால், தீமைகள் நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம் நடுவிலே இருக்க வேண்டும். இன்று நம் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறாரா? நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று தானே வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அதை நாம் அனுபவிக்கிறோமா, பார்க்கிறோமா? சற்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். வேதத்திலே உபாகமம் 31:17 கர்த்தர் நம் நடுவில் இராததினால் அல்லவா இக்கட்டுகள், தீங்குகள் இவைகளெல்லாம் நம்மை தொடர்கின்றன என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வருத்தப்படுகிற ஒரு காட்சியை பார்க்க முடியும். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் விலகிவிட்டால் இத்தீங்குகளும் இக்கட்டுகளும் நம்மை தொடர ஆரம்பித்து விடும். நன்மையும் கிருபையும் தொடர்வது நின்றுவிடும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை தொடர்கிறதா, கிருபை தொடர்கிறதா, இல்லை தீமையும் நஷ்டங்களும் வேதனைகளும் இக்கட்டுகளும் தொடர்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, கர்த்தர் நம் நடுவிலே எதனால் இல்லை? ஏன் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். நம் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளும்படியாய், நம் மத்தியிலே உலாவும்படியாய், நம்மோடு கூட இருக்கும்படியான காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாய் மாறும். தீங்கு இனி அணுகாது, தீங்கை காண மாட்டாய் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிவிடும். ஒரு சமயம் ஒரு அருமையான ஆண்டவருக்கு பயந்த குடும்பம், நன்றாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று சில பிரச்சனைகள், சில நஷ்டங்கள் வந்தவுடனே அந்த குடும்ப தலைவர் என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கிறார். கொஞ்சம் தடுமாறுகிறார். அப்பொழுது ஒருத்தர் பரிகாரம் உண்டாகும் சொல்லி ஒரு மந்திரித்த பொருளை எடுத்து, இதை உன் வீட்டில் வைத்து விடுப்பா, ஒரு ஓரமா வைத்து விட, யாருக்கும் தெரியாத இடத்தில் வை, அதிலிருந்தே மாற்றங்கள் வரும், வேண்டுமானால் பார் என்று சொல்லி அவரை எப்படியோ சொன்னதை கேட்டு இவர் என்ன பண்ணிவிட்டார், ஏன் நாம் முயற்சி எடுத்து பார்க்கலாமே, இந்த காரியத்தை செய்து பார்க்கலாம் என்று சொல்லி அதை மந்திரித்த ஒரு பொருளை எடுத்து வீட்டுக்குள் வைத்து விட்டார். வீட்டில் யாருக்குமே தெரியாது. அது வந்ததிலிருந்து இன்னும் பிரச்சனை அதிகமாகி விட்டது. அதுவரை மனஸ்தாபங்கள் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தது, பண பிரச்சனை, மற்ற காரியங்களில் தான். ஆனால் இதற்கு பிறகு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது. பிள்ளைகள், குடும்பம், ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்கு விரோதமாய் தினமும் சண்டை, சச்சரவு, மொத்த சமாதானமும் போய்விட்டது. இவர் உட்கார்ந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்து விட்டார். இதற்கு முன்பாக சமாதானமாவது இருந்தது, பாடுகள் தான் இருந்துச்சு, கஷ்டம் இருந்தாலும் மனதில் ஒரு சமாதானம் இருந்துச்சு, ஒரு தைரியம் இருந்துச்சு, ஆண்டவர் கூட இருக்கிறார் என்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி அவர் யோசித்து, ஆண்டவர் சமூகத்துல போக முடியாம நின்று போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நடைபெறுகிற ஒரு கூட்டத்திற்கு போய் உட்கார்ந்தார். பின்னாடி ஓரமா உட்கார்ந்தார். இதற்கு கூட நான் தகுதி கிடையாது என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆவியானவர் பேச ஆரம்பித்தாராம். ஆவியானவர் பேச பேச தான் செய்த தவறுகளை அவர் உணர ஆரம்பித்தார். தான் செய்த காரியத்தை உணர ஆரம்பித்தார். அவருடைய வீட்டிற்குள்ளே ஆண்டவர் உலாவுகிறதை பார்க்க முடியாமல், அவர் வீட்டுக்குள்ளே, அவர் குடும்பத்திலே நடுவினிலே உலாவின ஆண்டவர் அவர்களை விட்டு விலகினதை பார்க்க ஆரம்பித்தார். அதை உணர்ந்து கொண்டு தீட்டுப்படுத்தக்கூடிய, வேதனையான காரியங்களை உண்டாக்கக்கூடிய மந்திரித்த பொருளை வைத்ததை ஆண்டவர் உணர்த்தினார். இது நிமித்தமாக என் இருதயம் அதிகமாய் துக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை சார்ந்து கொள்ளவில்லையான்னு சொல்லி ஆண்டவர் பேசும் பொழுது ஜெபத்தை முடிந்தவுடன் நேரா வீட்டுக்கு போய் மந்திரித்த பொருளை தூக்கி தூரை போட்டுவிட்டு ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி, இல்லை ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்குள்ள வாங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்து விட்டால் போதும், எல்லாம் மாறிவிடும், நான் உண்மை சார்ந்து கொள்ள தவறிவிட்டேன், மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். நடந்தது என்ன? இருள் மாறினது. ஏன்? இயேசு அந்த வீட்டிற்குள் வந்தார். சகையை வீட்டிற்குள் போகும்பொழுது அவன் வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது. அவன் மனநிலையும் மாற்றப்பட்டு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்தது போல அன்று அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்து மீண்டுமாய் தைரியப்படுத்தி மீண்டுமாய் கர்த்தர் அவர் நடுவிலே உலாவுகிறதை காண முடிந்தது. சமாதானம் உண்டானது, மனக்கசப்புகள் எல்லாம் அகன்றது. அதோடு ஆண்டவர் விடவில்லை, ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி தீங்கை காணாதிருக்கும்படியா செய்து கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். இன்று நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? நம் நடுவில் ஆண்டவர் உலாவுகிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது எதை பரிகாரமாய் அல்லது யாரை தேடி வழியுண்டான்னு சொல்லி மனிதர்களை தேடி அழைத்து கொண்டிருக்கிறோமா? தேவையில்லை. ஆண்டவர் நம் நடுவிலே உலாவுவதற்கு நாம் அனுமதித்தாலே போதும்.
அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆக்கினைகளை அகற்றுகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களை எங்களை விட்டு விலக்குகிற தேவனாய் இருப்பதனாலும் ஸ்தோத்திரம். இந்த நாளில நீர் எங்கள் நடுவே உலாவும்படியாய், இந்த சத்தம் எங்கெங்கு தொனிக்கிறதோ அங்கெல்லாம் அந்த குடும்பத்திற்குள்ளே, அந்த பிள்ளைகள் வீடுகளிலே உலாவும்படியாய் நீர் நடுவிலே உலாவி தேவனாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வாக்கியத்தை இன்றைக்கு கொடுங்கப்பா. பின்வாங்கி போனாலும் மீண்டும் பக்கம் திரும்பக்கூடிய இருதயத்தை கொடுங்க. இழந்ததை திருப்பிக் கொள்ளட்டும். இனி தீங்கை காணாதிருக்க உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசனம் இருக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாணங்களிலே பாதுகாப்பு உண்டாகட்டும். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றிக்கொடும். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் நிச்சயமாகவே தீங்கு நம்மை அணுகாது. தீங்கை நாம் காண மாட்டோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.